ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏமாற்றம். அலட்சியங்களை சகித்து கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேல். ஏமாற்றம் தானே மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஏமாற்றம் தானே ஏற்றமடைய வைக்கிறது. இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நண்பா. மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான். ஏமாற்றம் எனக்கு ஒன்றும் புதிதல்ல. நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்தவர்களுக்கு வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, சாமர்த்தியமும் தானாகவே வரும். எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் நீயே போதும் என மாறுவதும், நீயே போதும் என்று இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என மாறுவதுமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் ஆகச்சிறந்த ஏமாற்றம் நண்பா. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த விடமாட்டார்கள் நண்பா. ஏமாறுகிறேன் என நினைத்து ஏமாற்ற நினைக்காதே. ஏமாற்றத்தின் வலியை உணர நீயும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய் என்பதை மறவாதே நண்பா. ஏமாந்து போவதற்கு முட்டாளாய் இருக்க வேண்டும் என்றில்லை. அன்புக்கு ஏங்கியவராக இருந்தால் போதுமானது. ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபத்தின் வெளிப்பாடுதான் நண்பா. ஒருவர் கோபத்தின் பின்னால் இருப்பது ஏமாற்றம். ஒருவர் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு. ஏமாறியதற்கும் ஏமாற்றியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இறுக பிடிக்கிறது சொல்லப்படாத சில உண்மைகள். ஏமாற்றம் என்பது வேறொன்றும் இல்லை. இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் பழக எச்சரிக்கும் ஒரு ஆலமரம், ஒரு அலாரம் என்று நினையுங்கள் நண்பா. ஏமாற்றம் கடுமையான வழியை தரும். அதுபோல வலிமையான வழியையும் நமக்கு காட்டி கொடுக்கும் நண்பா. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டுமென்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பா. மிக முக்கியமானது. கேட்கும் சக்தியும் உணர்வில் பார்க்கும் பார்வையும் மனதுக்கு உண்டு. தனக்கு தெரிந்தும் கிடைக்காதவற்றின் மேல் ஆசைப்பட்டு அடி வாங்குவதுதான் மனதினது வேலை. இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் கடந்து போகாது, எல்லாம் பழகி போகும் என்று உணர்த்தி விட்டது காலம். ஒருவரிடம் நேற்று எப்படி இருந்தோம் என்பது மறப்பதற்கு அவரிடம் இன்று தோன்றும் ஒரு சிறு மாறுதல் போதுமானதாக அமைந்து விடுகிறது நண்பா. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை நண்பா. வெரி சிம்பிள். வளரும் வரை காத்திருந்து வெட்டி குப்பையில் வீசப்படும் நகத்தோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா நண்பா? விரலை தாண்டி வளர்ந்தது தவறா அல்லது நகமா வளர்ந்தது தவறா என்ற கேள்வியுடன் நகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குமா? எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே அது உன் பின்னால் வரும். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் நாம் வாழ்வதுதான் நண்பா. நேரத்தையும் நேர்மையையும் தவறவிட்டால் மறு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பா. ஸோ நேரம் இருக்கும்போதே வாழ்க்கையில் சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.